இன்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் மற்றும் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி அவர்களின் பிரச்சாரம் மிக ஒரு எழுச்சிகரமான பிரச்சாரமாக இருந்தது. இது மிகவும் கடினமான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய திரு அன்பழகன் அவர்கள் 25 ஆண்டு காலம் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு மாயையை அது உடைத்திருக்கிறது. அதற்கான ஒரு பேஸை திரு உதயநிதி அவர்கள் செட்பட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே பாலக்கோடு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தேநீர் கடையில் போயிட்டு மக்களோட மக்களாக அங்கே நின்று அவங்க போயிட்டு தேநீர் குடித்ததாகட்டும், மக்களிடம் கலந்துரையாடு ஆகட்டும், அதே மாதிரி அங்கே இருக்கவங்ககிட்ட அவங்களுக்கு அந்த மகளிர் தொகையெல்லாம் சரியாக வருதா, நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க, எத்தனை அவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களே சொன்னாங்க 25 ஆண்டு காலமாக இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு அன்பழகன் வெறும் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு வர்றது, ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு வர்றது மட்டும்தான் இதை வச்சு எங்களை ஏமாற்றி இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய பாலக்கோடில் ஒரு வளர்ச்சி திட்டமும் கொண்டு வரல. எங்களுக்கெல்லாம் விவசாயம் தான் மிக முக்கிய தொழில், எங்களுக்கு தண்ணீர் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக அவர் நீர் ஆதாரத்துக்காக எந்த விதமான அடிப்படை இதுவும் எடுக்கலைன்றதை துணை முதலமைச்சரிடம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பேருந்தில் ஏறி துணை முதலமைச்சர் வாக்கு சேகரித்ததற்காக அங்கேருந்து நடந்து கொண்டே அங்கே இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அவங்களெல்லாம் வாக்கு சேகரித்தார். அங்கேருந்து பேருந்து நிலையம், பாலக்கோடு பேருந்து நிலையத்துக்கு இங்கே மிக எழுச்சிகரமான ஒரு பேச்சை கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த பகுதியிலேயே ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கு. அதாவது திரு அன்பழகன் அவர்கள் ரொம்ப ஒரு வீக்கான ஒரு பொசிஷனுக்கு போயிருக்காரு. நம்ம ஒரு இதை செட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து நம்ம கொண்டு போகும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி, கூட்டணி கட்சிகளுடைய இதோட சேர்த்து பொதுமக்களுடைய ஆதரவை திரட்டி மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம இங்கே வாங்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சிட்டு போயிருக்காரு. இது கண்டிப்பாக மேலும் மேலும் நாட்கள் ஆக ஆக இந்த நம்மளுடைய கூட்டணியுடைய பலம் மற்றும் நம் வெல்வதற்கான ஒரு வரலாறு படைக்கக்கூடிய ஒரு சாதனையாக பாலக்கோடு இருக்கும். அதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பாங்க. அதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி ஒரு பாலக்கோடு, அது மட்டும் இல்லாமல் தும்பலள்ளி ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணியாகட்டும், தூள்செட்டி ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணியாகட்டும், புலிக்கல்லேருந்து வரக்கூடிய தண்ணி, இது மட்டும்தான் மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா அந்த தண்ணி வந்துச்சுன்னா இங்கே கரும்பு விவசாயம் செழிப்பாக இருந்து நம்ம இங்கே ஒரு சர்க்கரை ஆலை, அரசு சர்க்கரை ஆலை இருக்குது. அதில் அறவைக்கு பாதி அளவு தான் கரும்பு கொடுக்குறாங்க. முழு அளவுக்கு வந்துச்சுன்னா அரை ஏக்கர் வச்சுருக்கவங்க கூட மிக செழிப்பாக ஒரு டெல்டா மாவட்டத்தை விட சிறப்பான ஒரு மாவட்டமாக பாலக்கோடு இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை இங்கே மக்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க. இதை தொடர்ந்தால் கண்டிப்பாக நம் தலைவர் தளபதி அவர்கள் கண்டிருக்கக்கூடிய ஒரு சாதனையாக தமிழகம் வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்ற ஒரு இதை நம்ம கண்டிப்பாக 200 தொகுதிக்கு மேல் நம் வெற்றியை கண்டிப்பாக நம் தலைவர் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். அந்த 200 வரிசையில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி கண்டிப்பாக அதில் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.